முக்கனிகளின் ஒரு பழமான மாம்பழம் நம் இந்திய தேசிய பழமாகவும் உள்ளது. அப்படிப்பட்ட மாம்பழத்தின் பழவகை உணவு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மேங்கோ டிலைட் செய்ய தேவையான பொருட்கள்: மாம்பழம் 1, நறுக்கிய மாம்பழத் துண்டுகள் 1/2 கப், தேங்காய் பால் 6 டீஸ்பூன், வறுத்த பாதாம் தூள் 1 கப், துருவி காய வைத்த தேங்காய் பொடி 1/2 கப், பொடித்த பழுப்பு சர்க்கரை 1/4 கப், அலங்கரிக்க பேரிச்சம்பழம், பிஸ்தா துண்டுகள், குங்குமப்பூ 1 சிட்டிகை. முதல்ல ஒரு சிறிய கிண்ணத்தில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதில் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு சட்டியில் பாதாமை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் ஆறிய பிறகு மிக்சியில் பொடி செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்ததா மிக்சியில் ஒரு மாம்பழத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். மாம்பழம் நல்ல இனிப்பாக இருந்தால் சர்க்கரை சேர்க்க வேண்டாம். நான் இன்னைக்கு பொடி செஞ்சுருக்கிற சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பிளேட்டில் வறுத்த பாதாம் தூள், டெசிகேட்டட் தேங்காய் தூள், பொடித்த பழுப்பு சர்க்கரை எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமப்பூ கலந்த தேங்காய் பாலை நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இது உருண்டை பதம் வரும் வரை நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்படியே பிசைஞ்சிட்டே இருந்தாக்கா அந்த தேங்காய் தூள், பாதாம் தூள், சர்க்கரை எல்லாம் ஒன்றா கலந்துக்கும். நல்லா உருண்டை பதம் வர நம்ம இப்படியே பிசைஞ்சு வச்சுக்கலாம். அழகாக உருண்டை பதம் வந்துருச்சு. இதையும் நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பரிமாறத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து பாதாம் உருண்டையை எடுத்துகிட்டு வந்தால் போதும். இப்போ பாதாம் உருண்டையை ஒரு கிண்ணம் வடிவத்திற்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லா பக்கமும் அழுத்திக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், கிண்ணம் ஷேப்புக்கு வந்துருச்சு. ரொம்ப சுலபமாக பாதாம் கிண்ணத்தை பண்ணிட்டோம். நம்ம இப்போ மேஜிக்கல் இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க போகிறோம். அதாங்க, நறுக்கி வச்சுருக்கிற மாம்பழத்தை இப்போ பூரணம் மாதிரி வச்சுட்டோம். அதை அப்படியே மூடி வச்சு பந்து போல் உருட்டி வச்சுக்கோங்க. பூர்ணமெல்லாம் உள்ளே இருக்குது. நல்ல உருண்டை பிடிச்சாச்சு. நம்ம மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் இதில் தான் இருக்குது. யாருக்கும் தெரிய போகிறதில்ல. இது பரிமாறி சாப்பிடும்போது தான் இதோட சுவையே தெரிய போகுது. ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தை ஒரு தட்டில் பரிமாறிடலாம். அது தட்டில் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேஜிக்கல் உருண்டை, அதாங்க பாதாம் மாம்பழ உருண்டையை தட்டில் நடுவில் வச்சிடலாம். நல்லா அழுத்தி விட்டுடலாம். இந்த அழகான ஆரோக்கியமான மாம்பழ பழவகை உணவை மேலே அலங்கரிக்க நறுக்கிய பிஸ்தா துண்டுகளை தூவி விட்டுக்கலாம். நடுவில் பேரிச்சம்பழத்தையும் வச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ மீதி இருக்கிற மாம்பழ துண்டுகளை அப்படியே 4 பக்கமும் போட்டுடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நம்ம மேங்கோ டிலைட் சுலபமாக செஞ்சிட்டோம். பழங்களின் அரசனான மாம்பழத்தில் வைட்டமின்கள் ஏ, சி, டி, ப்ரோபயாட்டிக் உணவுசார் நார் சத்துக்கள் அமைந்துள்ளது. பாதாம் சாப்பிட்றதுனால
கால்சியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உள்ளது. எலும்பு வலிமையை மேம்படுத்துகிறது. உடல் எடையை குறைக்க மிகவும் உதவுகிறது. தேங்காய் பாலை சாப்பிட்றதுனால எலும்பு வலிமை அடைகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. பேரிச்சம்பழத்தை சமையலில் சேர்க்கறதுனால ருசி அதிகரிக்கிறது. இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் எல்லா நோய்களையும் தடுக்கவும் ரொம்பவும் உதவுகிறது. பிஸ்தா சாப்பிட்றதுனால வைட்டமின் இ, கெரோட்டின் மற்றும் அதிகமான பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் உள்ளது. மாம்பழம், பாதாம், பிஸ்தா, தேங்காய்பால், பேரிச்சம்பழம் இது எல்லாம் கலந்துருக்கிற இந்த பழவகை உணவை ஒரு ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டா இதன் சுவையே அற்புதந்தாங்க. ஐஸ்கிரீம் தோத்து போகும். நீங்களும் செஞ்சு பாருங்க, ருசிச்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை அமுத்துங்க. நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா கீழே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்க.